இதுவரைக்குமே சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா பிரச்சனைக்குமே நம்ம மாமியார் தான் காரணம். நம்ம நாத்தனார் தான் காரணம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சனியா ஒழிஞ்சு தொலைஞ்சிடுச்சுன்னா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. நான் ரொம்ப ஒரு துரதிர்ஷ்டசாலி தான். எங்க போனாலும் எல்லாமே தப்பு தப்பா தான் நடக்குது. இந்த மாரி நினைக்கிறாங்க. உண்மையாவே இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கும், நம்ம வாழ்க்கையில ஏற்படுற பிரச்சனைக்கும் உண்மையாவே யார் காரணம்? அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பெரும்பாலுமே கல்யாணம் ஆன பெண்கள்ல 90% பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நானும் என் புருஷனும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கோம். ஆனா இடையில இந்த மாமியாரும், இந்த நாத்தனார் வர்றப்பதான் எங்க வாழ்க்கையில பிரச்சனையே ஏற்படுது. இவங்கள ஒழிச்சு கட்டிட்டா நம்ம நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த மாமியாரை தாக்குவது எப்படி? உடனே நீங்க போய் அவங்கள அடிச்சு கொல்லணும்னு நினைக்காதீங்க. மாமியாரை தன்வசமாக்குவது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவரைக்குமே நம்ம மாமியார் நம்மகிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்களோ, மத்தவங்க கிட்ட போய் நம்மள குறை சொல்றது, நம்ம என்ன வேலை செஞ்சாலுமே நம்மள குத்தம் சொல்லிட்டே இருக்கிறது, நம்மள பார்த்த உடனே ரொம்ப கேவலமா இப்படி பார்க்கிறது, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம செஞ்சுட்டு இருந்ததுனால, நம்ம அவங்கள பத்தின ஒரு வரைபடத்த நம்ம மனசுல இப்படிதான் இவங்க அப்படின்னு நம்ம வரைஞ்சு வச்சிருக்கோம். நம்ம மனசுல அவங்கள பத்தின எந்த வரைபடத்த நம்ம ஏற்படுத்தி வரைஞ்சு வச்சிருக்கோமோ, அதே மாரி தான் அவங்க திரும்ப திரும்ப நம்மட்ட நடந்துப்பாங்க. அப்போ இந்த வரைபடத்த நம்ம எப்படி மாத்தி அமைக்கணும் அப்படின்னா, உங்ககிட்ட உங்க மாமியார் எப்படி எப்படி நடந்துக்கிட்டா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த ஒரு பேப்பர் பென் எடுத்து நீங்க எழுதுங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப என் மாமியார் மத்தவங்க கிட்ட போய் என்ன ரொம்ப பெருமையா பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. இப்போ வீட்ல நாங்க தனியா இருக்கும்போது என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. அப்படின்னு ஒரு 10 பாயிண்ட்ஸ வந்து உங்களுக்கு புடிச்ச மாதிரி ஒரு பேப்பர் பென்ல எழுதி வச்சுக்கோங்க. அப்போ நீங்க தனியா இருக்கிறப்போ, ஏதாச்சும் உங்க மாமியார் பண்ண விஷயத்த நினைச்சு அப்படியே உங்களுக்கு டென்ஷன் ஆகுது அப்படின்னா, நீங்க எழுதி வச்சிருக்கிற விஷயங்கள நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாருங்க. நான் மாமியார் என்கிட்ட நல்லா பாசமா இருக்காங்க. எல்லார்கிட்டயும் போய் என்ன நல்லா பாராட்டி பேசுறாங்க. இந்த மாதிரி அந்த பாயிண்ட்ஸ் நீங்க வந்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள நீங்க கற்பனை பண்ணுங்க. இதெல்லாம் நடந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லி நீங்க கற்பனை பண்றப்ப, அது உங்க ஆழ் மனசுல போய் பதிஞ்சுச்சு அப்படின்னா, எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மை அப்படின்னா, இப்ப நீங்க அவங்கள பத்தி ஏற்படுத்தி வச்சிருக்கிற எண்ணங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில நடக்கிறத நீங்க போக போக கண்டிப்பா பார்ப்பீங்க. இந்த மாதிரி தான் இன்னும் சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் என்ன நினைச்சாலுமே நடக்க மாட்டேங்குது. நான் ஒண்ணு நினைச்சா இன்னொன்னு தான் நடக்குது. இந்த மாதிரி நான் போற வரைக்குமே அந்த இடத்துல அந்த விஷயம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கும். நான் போன உடனே அந்த விஷயம் உருப்படாம போச்சு. நான் ஒரு துரதிர்ஷ்டசாலி. இந்த மாதிரி நெறைய பேரோட எண்ணங்கள் இருக்கு. எதுக்கு அப்டின்னா, இதுக்கு முன்னாடி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து 1, 2 தடவ அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கும். அதனாலேயே இப்படிதான் நான் போனா இப்படிதான் நடக்கும். நான் நெனச்சா எதுவும் நடக்காது. அப்படிங்கிற ஒரு வரைபடத்த வந்து அவங்க மனசுல அவங்க வரைஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலேயே திரும்ப திரும்ப அதே மாதிரி சூழல்கள் வந்து அவங்க வாழ்க்கையில ஏற்படுத்திட்டு இருக்கு. இத நம்ம எப்படி மாத்தணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த நல்ல விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். ஒருவேள உங்க சின்ன வயசுல நீங்க ஒரு சைக்கிள் வாங்கணும்னு ஆசைப்பட்டுருப்பீங்க. யாராவது உங்க மாமாவோ, உங்க அத்தையோ உங்களுக்கு ஒரு சைக்கிள் கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி நீங்க நெனச்சது கிடைச்சிருக்கும். இதுக்கு கூடவே நம்ம நான் ஒரு அதிர்ஷ்டசாலியா மாறிட்டேன். நான் நெனச்சது எல்லாமே கிடைக்குது. நான் நெனச்சது எல்லாமே நடக்குது. இந்த மாதிரி வார்த்தைகள சொல்ல ஆரம்பிக்கிறப்போ, அது நம்ம ஆழ் மனசுல போய் பதியும். அப்படி பதியிறப்ப, நம்ம வாழ்க்கையில நம்ம அதிர்ஷ்டசாலியா மாறுற மாற்றத்த கண்டிப்பா உங்களால பார்க்க முடியும். அப்போ இனிமே உங்களுக்கு நடக்கிற விஷயங்களுக்கு இந்த கடவுள் தான் காரணம், இல்ல என் தலைவிதியே அப்படிதான் அப்படின்னு பழி சொல்லிட்டு, நீங்க சோம்பேறியா இருக்கிறத விட்டுட்டு, உங்களுக்கு நடக்கிற விஷயங்களுக்கு மத்தவங்க பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு அப்படிங்கிற பொறுப்ப நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்க வாழ்க்கை ரொம்ப வளமா மாறும். இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.